சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இரவெல்லாம் அந்தப்புற வாசலில் காத்திருந்து நான் தவித்துக் கொண்டிருக்க என்னை பற்றிய கவலையே இல்லாமல் அந்தப்புற மஞ்சத்தில் அழகிய இளவரசரை பற்றிய கனவுகளோடு புரண்டு கொண்டிருந்திருப்பீர்கள். அப்படித்தானே? வேண்டாம் வேண்டாம், இப்படியெல்லாம் பேசி என் மனதை வேதனைப்படுத்தாதீர்கள். நான் என்ன மாமன்னரின் மகனை மணந்து பாண்டிய நாட்டிற்கு வந்து மகிழ்ச்சியாகவா வாழப் போகிறேன்? முடியாது மலர்கொடி, முடியாது. நீ எங்கள் பாண்டிய நாட்டிற்கு வந்த பின் ஒரு நாள் கூட உன் கணவரோடு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நான் உன்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேன். என்ன இது? உங்கள் முகமும் பேச்சும் மாறிவிட்டதே. காதல் காதல் என்று போலி நாடகம் ஆடிவிட்டு நீ மாறிவிடலாம், நான் மாறக்கூடாதா? இந்த மணிமாறனின் இன்னொரு முகத்தை இனி நீ பாண்டிய நாட்டிற்கு வந்த பிறகுதான் கண்கூடாக பார்க்கப் போகிறாய். நீ எப்படி அரசகுமாரனோடு வாழ்ந்து விடுகிறாய் என்று நான் பார்த்து விடுகிறேன். என்னை நம்ப வைத்து மோசம் செய்த உன் வாழ்வை நான் நாசம் செய்யாமல் விட மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், அப்படியெல்லாம் ஏதும் செய்து விடாதீர்கள். அதனால் இங்கு சோழ நாட்டில் என் தாய் தந்தையரின் மனம் பெரும் வேதனைக்குள்ளாகும். பாண்டிய நாட்டில் அவரது பெற்றோரும் அமைதி இழந்து தவிக்க நேரிடும். அதனால் இரு பெரும் நாடுகளும் பகையாக மாறி பெரும் போர் மூண்டு சீர்குலையும் நிலை ஏற்படும். அதற்கெல்லாம் நீங்கள் காரணமாக இருந்து விடாதீர்கள். ஏய் மலர்கொடி, எனக்கு கிடைக்காத ஒன்று எவருக்கும் கிடைக்கக்கூடாது. அப்படியே கிடைத்தாலும் அதை அவர்கள் நிம்மதியாக அனுபவிக்க கூடாது. என்னுடைய ஆசை சீர்குலைந்த பின் எந்த நாடு எப்படி போனால் எனக்கு என்ன? உன்னை காரணமாக கொண்டு அவர்கள் அத்தனை பேருக்கும் பாடம் புகட்டுகிறேன் பார். இருங்கோவேளை தேடுகிறோம் என்று இந்த காட்டையே இரண்டாக்கிவிட்டார்கள் அவனுடைய வீரர்கள். அரிய மூலிகை செடிகள் உள்ள இடத்திலெல்லாம் புகுந்து இப்படி துவம்சம் செய்து விட்டார்கள். இந்த வேளிர்குல ராணி வேறு தேடி வந்து ஒரு மோதிரத்தை கண்டெடுத்து பாவம் மிகவும் பயந்து போயிருக்கிறாள். செந்தலையார் முதல் வீரர்கள் அனைவரும் இருங்கோவேளுக்கு என்ன நடந்ததோ என்ன நேர்ந்ததோ என்று மிரண்டு போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த தாமரை மட்டும் இது என்ன? தாமரை ஏன் இப்படி சென்று கொண்டிருக்கிறாள்? மற்றவர்கள் முன்னால் தைரியமாக இருப்பது போல் காண்பித்துக் கொண்டாலும் மனதிற்குள் கலங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று தெரிகிறது. பிரமை பிடித்தவள் போல் செல்லும் இவளை உடனே தடுத்து நிறுத்தியாக வேண்டும். தாமரை, தாமரை. வைத்தியரே, தாங்களா? தாங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள்? அதற்கு முன்னால் நீ எங்கு சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை சொல். நான் ஏன் இந்த தடுமாற்றம்? நான் எங்கே புறப்பட்டேன் என்று எனக்கே தெரியவில்லை. என் மனதில் ஏற்பட்ட குமுறல் என்னை அறியாமல் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டது. அப்படி என்ன நேர்ந்து விட்டது? ஏன் தங்களுக்கு தெரியாதா? என் அண்ணனை பற்றி தான் கண்ட கனவு நிறைவேறிவிட்டது என்று நினைக்கிறார் என் அண்ணி. சோழ வீரர்களால் அண்ணனுக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டதோ என்று அஞ்சுகிறார். சோழ வீரர்கள் இருங்கோவேளை கொன்றிருந்தால் அதில் என்ன தவறு இருக்கிறது?
இதன் மூலம் இரு பெரும் பேரரசுகளும் அமைதி பூங்காவாக மாறிவிடுமே. என்ன ஏதோ சிந்தனையில் மூழ்கி விட்டீர்கள்? ஒன்றுமில்லை. கனவுகளை பற்றி மருத்துவ நூல்களில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்தை யோசித்துக் கொண்டிருந்தேன். என்ன மருத்துவத்தில் கனவுகளை பற்றி கூட வருமா? வரும் தாமரை. உடலுக்கும் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதல்லவா? அதனால் மனம் எப்படிப்பட்ட கனவுகளை உருவாக்கிக் கொள்கிறது என்பதை கொண்டு ஒருவரின் நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிப்பார்கள். இப்பொழுது என் அண்ணியின் கனவு பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? பெரும்பாலான கனவுகள் நமது எண்ணத்தின் வெளிப்பாடாகும். இப்பொழுது ஒரு பெண்ணை பற்றியே ஒருவன் சதா காலமும் நினைத்துக் கொண்டிருந்தால் அவளை சந்தித்து உரையாடுவதைப் போல் கனவு வரும். இதே ஒரு பகைவனை பற்றி எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருந்தால் அவனோடு சண்டையிடுவதைப் போல் கனவு வரும். அதே தான் நேசிக்கும் ஒருவருக்கு ஆபத்து நேர்ந்துவிடுமோ என்று பயந்து கொண்டிருந்தால் அப்படி நடந்துவிட்டதாகவே கனவு வரும். அப்படி ஒரு கனவைத்தான் உனது அண்ணியார் கண்டிருக்கிறார். ஆனால் உண்மையில் உன் அண்ணனிற்கு அப்படி எந்த ஆபத்தும் நேர்ந்திருக்காது. இதை கேட்கும் போது எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. ஆனால் அண்ணியோ அதை பற்றியே நினைத்து நினைத்து அந்த பயத்திலேயே தன் அழிவை தேடிக் கொள்வாரோ என்று அச்சமாக இருக்கிறது. மகாராணி பெருந்தேவி உயர்ந்த பண்புள்ளவர்தான். ஆனால் விஷச்செடியில் படர்ந்த முல்லைக்கொடி தானும் வெட்டப்படுவது போல் இருங்கோவேளை மணந்த அவரும் பாதிப்பிற்கு ஆளாகி இருக்கிறார். அதை யார் தடுக்க முடியும்? என்ன மீண்டும் சிந்தனையா? உன்னுடைய அண்ணியாரை பற்றி நினைக்கும் பொழுது என்னுடைய உள்ளமும் உருகிவிடுகிறது. உயர்ந்த பண்புகளை கொண்ட அவருக்கு இப்படிப்பட்ட சோதனையா என்று மனம் வலிக்கிறது. ஆனாலும் அதற்காக நீ கலங்க தேவையில்லை. உனது அண்ணியாரின் உடல் நோயை நான் தீர்த்து வைக்கிறேன். அவரது மனநோயை நீ தீர்த்து வைத்துவிடு. நாம் இருவரும் இணைந்து அவரை புது பிறவி எடுக்கும்படி செய்துவிடலாம். தாங்கள் சில நேரங்களில் புரியாத புதிராக ஏதேதோ செய்தாலும் அவசியமான நேரத்தில் வந்து ஆறுதல் தருகிறீர்கள். என் அண்ணி அண்ணனின் மோதிரத்தை கண்டு கலங்கிய போது என்ன சொல்வதென்று புரியாமல் தவித்தேன். ஆனால் தாங்கள் வந்து முத்திரை மோதிரம் யாருக்கு வேண்டுமானாலும் தரப்பட்டிருக்கலாம் என்று கூறி அண்ணியை சமாதானப்படுத்தி விட்டீர்கள். அதற்காக நான் தங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது என் கடமை அல்லவா தாமரை? நமக்குள் ஏன் இந்த சம்பிரதாய வார்த்தைகள்? இனி நீ இப்படியெல்லாம் அசட்டுத்தனமாக இருட்டில் புறப்பட்டு வராதே. வா என்னோடு. அருமையாக சொன்னீர்கள். சோழ அரண்மனையில் இருந்த ஒவ்வொரு கணமும் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தோம். சோழ பேரரசே, தங்கள் அரண்மனையில் நடந்த நிச்சயதார்த்த விழாவே எங்கள் அனைவரையும் பிரமிக்கச் செய்துவிட்டது. நாங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலாக வெகு சிறப்பாக நடத்திவிட்டீர்கள். பாண்டிய பேரரசின் தகுதிக்கு ஏற்றபடி இருக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் அதற்குரிய முறையில் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தேன். அதை கண்டு தங்கள் மனம் நிறைவடைந்தது என்பதே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. எங்களோடு வந்தவர்களில் ஒரு பிரிவினர் புறப்பட்டு சென்று விட்டனர். எங்களை போக விடாமல் தங்கள் அன்பெனும் கயிற்றினால் இத்தனை நாட்கள் கட்டி போட்டு விட்டீர்கள். இதற்கு மேல் தாங்காது என்பதால் தான் வலுக்கட்டாயமாக புறப்பட்டு விட்டோம். இதற்கு மேலும் தங்களை தடுப்பது சரியல்ல என்பதால் தான் நானும் தங்களுக்கு விடையளிக்கிறேன். மலர்கொடி, இப்போதே உன்னை அழைத்துக் கொண்டு போகலாமா என்று தோன்றுகிறது. ஏதோ எங்கள் வீட்டு பெண்ணை உங்கள் வீட்டில் விட்டுவிட்டு போவது போல் தோன்றுகிறது. திருமணத்திற்கு பின் மலர்குடி உங்கள் வீட்டு பெண் தானே? அதற்கு பிறகு இங்கு வந்தாலும் அப்பா அவர் என்னை விட்டு அரைகணமும் பிரிந்திருக்க மாட்டார், உடனே என்னை அனுப்பி வையுங்கள் என்று தானே சொல்ல போகிறாள். இளம் வழுதி மலர்கொடியை விட்டு பிரிந்தாலும் நாங்கள் எங்கள் மருமகளை ஒரு கணமும் பிரிய மாட்டோம். எங்கள் அரண்மனையை அழகுபடுத்த வரப்போகிறவள் அல்லவா அவள். மகாராணி, தாங்கள் என் மகளிடம் காட்டும் அன்பு என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது. அங்கு சென்று எப்படி இருக்க போகிறாளோ என்ற சந்தேகம் இப்போதே நீங்கிவிட்டது. மலர்கொடி, புதிய இடத்தில் முகம் தெரியாதவர்கள் நடுவில் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்று கவலைப்படாதே.
அங்கு உன் பாதுகாப்பிற்காக நிறைய பேர் இருக்கிறார்கள். எதற்கு நிறைய பேர் மகாராணி? நான் ஒருவனே போதுமே. நான் இளவரசியாருக்கு அறிமுகமானவன் தானே. மன்னர் குடும்பத்தோடு ஒன்றி வாழப்போகும் அவருக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன். எங்கள் வருங்கால இளவரசியாரை எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றுவதை விட எனக்கு வேறென்ன பணி இருக்கப் போகிறது? பார்த்தாயா, இங்கேயே பழகிய ஒருவர் அங்கு உனக்கு துணையாக இருக்க போகிறார். அத்தோடு மணிமாறனின் தங்கை கருங்குழலி, இவரின் அக்காவின் மகள் கலைவாணி என்று நிறைய தோழிகள் உனக்கு அங்கு கிடைப்பார்கள். எத்தனை பேர் இருந்தால் என்ன? எல்லோரிடமும் சேர்ந்து பேச இளவரசர் அனுமதிக்க வேண்டுமே. மணிமாறா, இதென்ன தேவையற்ற பேச்சு? இளவரசரை மன்னித்து விடுங்கள். இளம்வழுதி, மாப்பிள்ளை என்றால் மற்றவர்கள் சற்று விளையாட்டாக பேசுவது இயல்புதானே. இதற்கே இப்படி கோபித்துக் கொண்டால் நாளை திருமணத்தில் நண்பர்கள், உறவினர்கள் அனைவருமே உன்னை கேலி செய்வார்களே. அப்போது என்ன செய்ய போகிறாய்? யார் கேலி செய்கிறார்களோ இல்லையோ, என் மருமகனை நான் கேலி செய்வேன். சோழ பேரரசே, விரைவில் திருமண நாள் குறித்து அனுப்புகிறேன். அவ்வாறே செய்யுங்கள். பாண்டிய இளவரசருக்கும் சோழ இளவரசிக்கும் நடக்கும் திருமணம் மிகவும் சிறப்பாக நடக்க வேண்டும். இதுபோன்ற திருமணம் இதுவரை எங்குமே நடந்ததில்லை என்று உலகமே கண்டு வியக்க வேண்டும். தங்கள் விருப்பப்படியே நடத்துவேன். திருமண வேலைகளை யார் யார் எதை எதை செய்வது என்பதை அந்த நேரத்தில் கலந்து பேசி அதன்படி பொறுப்பெடுத்துக் கொண்டு செய்வோம். நாங்கள் விடைபெறுகிறோம். மணிமாறனும் தங்களுடன் வருகிறார் அல்லவா? ஆமாம், எங்களோடுதான் வர வேண்டும். ஆனால் ஆனால் என்ன? கூறுங்கள் மன்னவா. செழியனை மீட்டுக் கொண்டு வருவதற்காக புறப்பட்ட மணிமாறன் அதை நிறைவேற்ற முடியாத நிலையில்தான் இங்கு வந்தான். ஆனால் இடையிலே குறுக்கிட்ட செடியனின் விகிதத்தால் தான் அப்படி நேர்ந்து விட்டது. என்னால் அதை முழுமையாக நம்ப முடியவில்லை. ஆனால் அந்த லிகிதத்தில் இருந்தது செழியனின் கையெழுத்துதானே மன்னவா? அதை நானும் அறிவேன். ஆனால் செழியன் அதை விருப்பப்பட்டுதான் எழுதினானா, அல்லது அதை எழுதியே தீர வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டதால் தான் எழுதினானா என்பதை எல்லாம் ஆராய வேண்டும் அல்லவா? ஆகையால் தாமரையை செழியன் மணக்கப் போகின்ற விஷயத்தில் நாம் ஒரு முடிவுக்கு வருவது சரியல்ல. உண்மைதான் தந்தையே. தாமரை செழியனை மணக்க வாய்ப்பே இல்லை. அதை தெளிவாக தெரிந்து கொண்டுதான் எதையும் தீர்மானிக்க முடியும். பரவாயில்லையே, தாமரையின் மீது இளவரசருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது. அது அது வேறொன்றும் இல்லை. இளம்பழுதியும் செழியனும் இணைபிரியாத நண்பர்கள். அதனால் அப்படி ஆர்வம் காட்டுகிறான். சோழ மன்னரே, சொல்லுங்கள். செழியனை பற்றி எதுவும் தெளிவாக தெரியாததால் மணிமாறன் இன்னும் சிறிது காலம் சோழ நாட்டிலேயே இருந்து உண்மையை கண்டறிவதுதான் நல்லது என்று நான் நினைக்கிறேன். தாங்களே சொல்லிவிட்டீர்கள், பிறகென்ன? மணிமாறன் இன்னும் சிறிது காலம் விருந்தினராக இங்கேயே இருக்கட்டும். சரி, விடைபெறுகிறோம் சோழ மன்னரே. விரைவில் உங்கள் மருமகனோடு மீண்டும் இங்கே வருகிறோம். அவ்வாறே ஆகட்டும் பாண்டிய மன்னரே. விரைவில் உங்கள் மருமகளை உங்களோடு அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். சந்திப்போம். சந்தோஷமாக இருக்கிறாயா? விடமாட்டேன்.
மங்கம்மா, வா. என்ன இப்படி வெறுங்கையை வீசிக் கொண்டு வந்திருக்கிறாய்? என்ன சொல்கிறீர்கள்? புரியவில்லையா? இரு பெரும் பேரரசுகள் இணைந்து நடத்திய நிச்சயதார்த்த விழா அல்லவா? முக்கணிகளில் எக்கணி அதிகமாக நிறைந்திருந்தது எனும்படி கொட்டி கிடந்திருக்குமே. இனிப்பு பண்டங்கள் அரண்மனையில் இருக்கும் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்குமே. அவற்றில் சிதறிய மிச்ச மீதியை எனக்கு கொடுக்கலாமே என்று இங்கு கொண்டு வந்திருப்பாயோ என்று பார்த்தேன். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? எவ்வளவு இனிப்பு பண்டங்கள் கொட்டி கிடந்தால் என்ன, கனி வகைகள் குவிந்து கிடந்தால் என்ன, அதையெல்லாம் சுவைத்து பார்க்கும் நிலையிலா நான் இருந்தேன். எவ்வளவு திட்டமிட்டு முயற்சி செய்தும் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியவில்லையே என்றல்லவா நான் குமரி கொண்டிருந்தேன். அண்ணன் மகள் நிச்சயதார்த்தத்தை அருகிலேயே நின்று அருமையாக நடத்திவிட்டு இங்கு வந்து பசப்புகிறாயா? நீ பாம்புக்கு வாலும் மீனுக்கு தலையும் காட்டுவதில் மகா கெட்டிக்காரி என்று எனக்கு தெரியாதா? அண்ணனை மகிழ்விக்க அனைத்தையும் செய்துவிட்டு கணவனை சமாதானப்படுத்த இங்கு வந்திருக்கிறாய், அப்படித்தானே? இல்லை இல்லை, என்னை புரிந்து கொள்ளுங்கள். நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன். அப்படியானால் உன்னால் அதை செய்ய முடியவில்லை. ஒரு காரியத்தையும் நிறைவேற்ற உனக்கு திறமையில்லை என்று ஒப்புக்கொள். நான் இந்த சோழ பேரரசின் சர்வாதிகாரினி. நான் நினைத்தால் எதையும் சாதிப்பேன் என்று வீண் வீராப்பு பேசுவதை நிறுத்திக்கொள். அப்படி ஒரே அடியாக என் தகுதியை குறைத்து மதிப்பிடாதீர்கள். விடிந்தால் நிச்சயதார்த்தம் என்ற நிலையில் இரவோடு இரவாக மலர்கொடியை மணிமாறனோடு அனுப்பி வைக்க எல்லா ஏற்பாடுகளையும் நான் சரியாகத்தான் செய்து முடித்தேன். ஆனால் அந்த மலர்கொடி இப்படி என் கழுத்தை அறுப்பாள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிச்சயதார்த்த சபையில் மணப்பெண்ணை காணவில்லையே என்று எல்லோரும் ஏமாந்து நிற்கப் போகிறார்களே என்று பார்த்தால் அந்த பாதகி எந்த சலனமும் இல்லாமல் வந்து என்னை ஏமாற்றி பாண்டிய இளவரசனை ஏற்க துணிந்து விட்டான். மங்கம்மா, நீ சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம். அதற்காக இனி நம்மால் இந்த விஷயத்தில் ஏதும் செய்ய முடியாது என்று நாம் ஓய்ந்து கிடக்க வேண்டியதுதானா? ஒரு முயற்சியில் தோற்றுவிட்டால் அத்தோடு அதை விட்டுவிட வேண்டியதுதானா? அது எப்படி விட முடியும்? இப்பொழுது என்ன, நிச்சயதார்த்தம் மட்டும்தானே நடந்திருக்கிறது. திருமணத்திற்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறதே. என்ன செய்ய போகிறாய்? அதை இனிமேல் தான் நான் யோசிக்க வேண்டும். நான் யோசித்து விட்டேன். ஆனால் என்ன? அந்த பொறுப்பை யாரிடம் தருவது என்றுதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் என்னிடம் தருவதற்கு என்ன? உன்னால் இதை நிறைவேற்ற முடியுமா என்று சந்தேகமாக இருக்கிறது. அப்படி நினைக்காதீர்கள். ஒரு முயற்சி தோற்றால் மறுமுயற்சி என்று அதை நான் செய்ய மாட்டேனா? அப்படியானால் என் திட்டத்தை நீயே நிறைவேற்றுகிறேன் என்கிறாய்? நிச்சயமாக. பிறகு அதிலிருந்து பின்வாங்க மாட்டாயே? எதை செய்வதற்கும் நான் பின்வாங்கியதில்லை என்று உங்களுக்கே தெரியுமே. என்னையும் மீறி சில நேரம் என் திட்டம் தவறி இருக்கிறது. அது எல்லோருக்கும் நிகழக்கூடியதுதானே. ஏன் தாங்களே தங்கள் முயற்சியில் தோல்வியடைந்ததால் தானே இன்று இங்கு சிறையில் இருக்க நேர்ந்தது. நான் என் முயற்சியில் தோற்றதால் சிறைக்குத்தான் வந்தேன். நீ நான் சொல்லும் திட்டத்தில் ஏதாவது தவறு நேர்ந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் தோல்வி அடைந்தால் தூக்கு மேடைக்குத்தான் செல்ல வேண்டும். அப்படி என்னதான் உங்கள் திட்டம்? மலர்கொடியை கொன்றுவிட வேண்டும்.